லூக்கா 19ஆம் அதிகாரம் 45, 46 வசனங்கள். அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தத் தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறதென்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். ஆதியிலே ஆதாமும் ஏபாலும் தேவனை முகமுகமாய் சந்தித்து அவரோடு பேசி வந்தார்கள். ஆதாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமற் போனபோது அவனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த தொடர்பு விலகினது. ஆபிரகாமிடத்தில் தேவன் பேசினதை காணலாம். மோசேயினிடத்தில் தேவன் பேசினார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தன் விண்ணப்பங்களை ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து ஆசாரியனிடத்தில் தெரிவித்து பதிலை பெற்றனர். பின்பு அது ஜெபவீடு என்று அழைக்கப்பட்டது. ஏசாயா 56வது அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாமே தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஆனால் இயேசுவின் வீடு என்பது நம் உள்ளத்தை குறிக்கிறது. அது இப்போது தேவன் தொடர்பு கொள்ளும் உள்ளமல்ல. ஒரு சிலரின் உள்ளங்கள் எல்லா துர்க்குணங்களும் நிறைந்த கள்ளர் குகையாயிருக்கிறது என்றார். கள்ளனாகிய பிசாசானவன் அவர்களின் உள்ளங்களில் பெருமையை விதைத்து விட்டான். அவர்கள் அந்த கள்ளனுக்கு இப்போது அடிமையாய் இருக்கிறார்கள். அந்த கள்ளன் மனிதர்களை இப்போது கள்ளர் குகையில் இருளிலே அடைத்து வைத்திருக்கிறான். இயேசு அவர்களை எப்படியாகிலும் அந்த குகையிலிருந்து மீட்டு வாழ்வழித்து அவர்களுக்கு சமாதானம் தந்து அவர்களோடு ஐக்கியமாகி அவர்களை ஆலயமாக மாற்றி தாழ்மையோடு வாழ வைத்து கடைசி வரை காப்பாற்ற விரும்புகிறார். நீங்கள் இயேசுவின் ஆலயமாக மாற இன்றே அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார். ஜெபம். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். என்னை உம்முடைய ஆலயமாக மாற்றும். கடைசி வரை என்னை கைவிடாமல் காத்துக்கொள்ளும். ஆமேன்.